அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை பிரசங்கித்ததனால யூதர்களால குற்றம் சாட்டப்பட்ட பவுல் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரை ரோமாபுரியில் உள்ள ராயனிடத்தில் அனுப்ப முடிவு செய்தனர். கப்பலில் கைதியாக இந்த பவுலை அனுப்பினார்கள். கப்பலில் கைதிகள், ரோம படை வீரர்கள், கப்பல் ஊழியர்கள், மாலுமிகள் என 276 பேர் அதிலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கப்பல் பிரயாணம் தொடங்கினது. ஆனாலும் எதிர்காற்று வீசிக்கொண்டே இருந்தது. கப்பல் பயணம் மிகவும் மோசமானதாக அமைந்தது. அதனால துறைமுகங்களே கப்பல் நின்று செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த கப்பல் மெதுவாயும் சென்றது. பவுல் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கப்பல் பயணம் செய்வது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் என்று பவுல் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்றார். பவுல் சொல்றாரு, நாம் இருக்கிற இடத்துல எங்கே இருப்போம் என்று. அந்த வார்த்தையில் சொல்லும் பொழுது நூற்றுக்கு அதிபதி அதை நிராகரித்து விட்டார். அதுக்கு செவி சாய்க்கவில்லை. இதனால என்ன நடந்தது தெரியுமா? மாலுமிகளையும் கப்பல் எஜமானனையும் இந்த நூற்றுக்கு அதிபதி நம்பினார். அது மழைக்காலமாகவும் குளிர் வீசுகின்றதாகவும் காணப்பட்டது. புயல் எந்த நேரமும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாங்க அந்த கப்பலில். யூரோக்ளிதோன் என்ற பெரும் காற்றும் மழையும் பெய்ய தொடங்கினது. வானத்தில் சூரியன் சந்திரன் தென்படவில்லை. இருள் மூழ்கினது. கப்பல் காற்றிலே அகப்பட்டு கொண்டிருந்தது. நாமும் கூட கரை சேர முடியாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடு கடலில் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட பவுலுக்குள்ள விசுவாசம் காணப்பட்டது. நமக்கும் கூட சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது நமக்கு அந்த விசுவாசம் தேவைங்க. பவுலின் சொல்லை கேட்டு அவர் சொன்ன இடத்துல இருந்திருந்தா ஒருவேளை அவங்க தப்பித்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்பட்டு இருக்க மாட்டாங்க. பவுல் சொல்றாரு, கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஒன்றும் வராது என்ற வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் தேவ தூதன் இரவில் வந்து பவுலுடனே வார்த்தையை பேசுகிறார். அதுதான் நாம் வாசித்தோம். பவுலே, நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற வார்த்தையை தேவதூதர்கள் சொன்னார். கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் வராது என்று விசுவாசத்தோடு பவுல் சொன்னான். கப்பல் சேதமானதுங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை. 14ஆம் நாள் இரவு கரையின் அருகே வந்தனர். கப்பல் கரையின் மேல் மோதினது. கப்பல் சிதைந்ததே தவிர உயிர் சேதம் ஒன்றும் ஏற்படவில்லை. நடு கடலில் போராட்டத்தின் மத்தியில் பவுல் விசுவாசத்தோடு தேவனை நம்பினார். அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். கர்த்தர் தூதனை அனுப்பி வார்த்தையை கொடுத்து அனைவரையும் கரையேற பண்ணினாங்க. அழைத்த தேவன் மிகவும் உண்மை உள்ளவர். நம்ம எப்படி கைவிடுவார்? எல்லாம் முடிந்தது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக்குற தேவனை நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். பிரச்சனைகளை பார்த்து நீங்க எப்பொழுதும் பயந்து தோண்டு போயிடாதீங்க. எல்லா பிரச்சனையும் நீக்கும் தேவனை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவரே நமக்கு நங்கூரமாகவும் கேடகமாகவும் வந்து நம்ம பயப்படாதுன்னு சொல்லி தேற்றுவாருங்க. அப்போஸ்தலர் 9:15 பார்க்கும் பொழுது பவுல் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கும், இஸ்ரவேலருக்கும் தேவ நாமத்தை அறிவிக்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவன் ஒருபோதும் மூழ்கி போட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் எப்படி மூழ்கி போவார்? பவுலின் விசுவாசத்தினால அந்த 276 பேர் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க கப்பல் கரை சேரும். அது மூழ்கி போகாது. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தடையாக இருக்கட்டும், ஆண்டவர் உடைத்து போட்டு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல